அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று ஒரு கதை சொல்லப் போகிறேன். முகேஷ், ராகேஷ் ரெண்டு பசங்க. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்க. 2 பேரும் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாங்க. 2 பேரும் ஒரே ஸ்கூலு. இந்த ராகேஷுங்கிறவன் குறும்புக்கார பையன். லஞ்ச் டைமில் சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிரிக்கெட் விளையாடுறேன்னு 5-6 பசங்களோடு சேர்ந்து கிரவுண்டில் பாலை விசிறி அடிச்சிட்ருப்பான். முகேஷ் அமைதியான பையன். அவன் உட்காந்து மெதுவாக சாப்பிட்டுட்ருப்பான் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட மரத்துக்கடியில். மாஸ்டர் நிறைய மாஸ்டருங்க டெய்லி பார்க்குறவங்கெல்லாம் இந்த பையன்கிட்ட ராகேஷ்கிட்ட சொல்லுவாங்க, வேண்டாப்பா இப்படி பாலை விசிறி அடிக்காத, மற்றவங்கெல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க, உட்காந்துட்ருக்குறாங்க, எங்கேயாவது படாத இடத்துல பட்டுருச்சுன்னா பெரிய பிரச்சனை, உயிருக்கே ஆபத்து வந்துடும், வேண்டாப்பான்னு கதறி சொல்லிகிட்டே இருக்காங்க. இவன் சரிங்க சார்னு சொல்லிட்டு மாஸ்டர் போனோன்னே மாஸ்டர் கலாட்டா பண்ணி திட்ட வேண்டியது. இப்படியே செஞ்சுட்டு இருந்தான். ஒரு நாள் அந்த பால் முகேஷோட மூக்கில் பட்டுருச்சு. பயங்கர ரத்தம். முகேஷ் மயங்கி விழுந்துருச்சு அந்த பையன். உடனே எல்லாம் ஹெச்எம்கிட்ட சொல்லி எல்லாம் மாஸ்டர் எல்லாம் ஒடியாந்து பக்கத்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க, ரொம்ப இது சீரியஸாக இருக்குது, என்ன பண்ணுறது, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மூக்கில் பலத்த அடிபட்டிருக்கு, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்க அம்மா அப்பா காரை ஸ்பீடாக எடுத்துகிட்டு உள்ளே கதறி அழுகிறாங்க. பையனை பார்த்துட்டு ஆப்ரேஷன் தேட்டருக்கு போயாச்சு. அப்போது முகேஷோட கிளாஸ்மேட்ஸ் அத்தனை சப்ஜெக்ட் மாஸ்டர் டீச்சர் எல்லாம் வரிசையாக ஆப்ரேஷன் முடிஞ்சோன்னே இந்த பையனை பார்க்குறாங்க முகேஷை. ராகேஷையும் பாரு, நீ பண்ணின ஒரு அட்டகாசத்தை அத்தனை பேர் சொன்னவில்ல, வீட்டில் உங்கள் பேரண்ட்ஸும் சொன்னாங்கல்ல, நீ கேட்கல பார்த்தியா, அந்த பையன் உயிருக்கே போராடிட்டுருக்குது பாருன்னு காமிச்சு கொடுத்தாங்க. அப்போது இவன் அழுதுட்டான். சார், நான் யார் சொல்லதையும் கேட்காம நான் இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு. அதாவது மன்னிச்சுக்கோங்கன்னு ஒரு தவறு நடந்த பிறகு நாம் கேட்பது தவறு. அந்த தவறு நடப்பதற்கு முன்னாடி பெரியவங்க சொல்கிறத கேட்டு தவறு நடக்காமல் பாதுகாக்க வேண்டியது தான் சின்ன பசங்களோட வேலையும் பெரியவங்களோட வேலையும். இதுலேருந்து என்ன தெரியுது? அதாவது யார் என்ன நல்லதை சொன்னாலும், பெரியவங்க சொன்னாலும், சின்னவங்க சொன்னாலும், அது பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும் நல்லதை எடுத்துக்கணும், காதில் வாங்கிக்கணும், அதை கேட்டுக்கிட்டு நல்லபடியாக நடக்கணும். அப்போ அந்த பையனுக்கு முகேஷ்க்கு உயிருக்கே உத்தரவாதம் இல்லை. அது ஒரு மாதிரி தலையிலையும் கூட கொஞ்சம் ஏதோ அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடிபட்டுட்டு மூக்கிலேயே விசிறி அடித்தது எப்படின்னு தெரியல, எல்லாரும் சொல்லிட்டாங்க. இவன் தான் அடித்தான், எனக்கு தெரியலேன்னு சொல்லிட்டு. அப்புறம் ராகேஷ் கதறி அழுகிறான், இப்படி பண்ணிட்டனே அப்படின்னு. அப்புறம் எல்லோரும் சரி மன்னிச்சுக்கோ, இது மன்னிக்க முடியாத குற்றம், ஒரு உயிர் போச்சுன்னா திருப்பி வருமா, யோசிச்சு பாருங்க. ஒரு உயிர் போனால் திரும்பி வாங்கவே முடியாது. உலகத்தில் எந்த பொருளை வேணால் நம்ம வாங்கிக்கலாம், கடனாக வாங்கிக்கலாம், சொந்தமாக வாங்கிக்கலாம், இப்போ வாங்க முடியலனாலும் கொஞ்சம் காலம் கழிச்சாது வாங்கிக்கலாம். ஆனால் உயிரை போயிடுச்சுன்னா எக்காலத்துக்கும் அதை திரும்பி யாருனாலையும் வாங்க முடியாது. பல கோடி வச்சுருந்தாலும் வாங்க முடியாது. அதனால் நாம் எல்லாம் ஜாக்கிரதையாக நடந்துக்கணும், நல்லதை எடுத்துக்கணும், அதை மனசில் பதிய வச்சுட்டு நல்லபடியாக வாழ முயற்சி செய்யணும். அனைத்து சிறுவர்களும் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நீரோடை மின்னிதழுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்வது வி.எஸ். ரோமா.